ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு 1 மந்த் ஆச்சுங்க. பர்சனலாக ஒரு சில ரீசன்ஸ்னாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் நம்ம சேனலில். இனிமேல் வீடியோஸ் வராது. ஏங்கிறதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். இன்றைக்கி லோ போரோசிட்டி ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணுறதுக்காக வச்சுட்டு, ஒரு கொய் அளவுக்கு செம்பருத்தி இலையும் 2 நெல்லிக்காவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட சாரை மட்டும் தனியாக மஸ்லின் கிளாத் இருந்ததுன்னா அதை போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் பாயில் ஆகி நிறுத்துகிற சமயத்தில் 3 செம்பருத்தி பூ அளவுக்கு எடுத்து அதையும் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளாக்ஸீடில் omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து நம்ம ஹேரை ஈவனாக நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்து நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி பூ நமக்கு நேச்சுரல் கண்டிஷனர், நம்ம முடியை நல்லா கருப்பாக அடர்த்தியாக சாஃப்ட் அண்ட் சில்கியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செம்பருத்தி இலை வந்து நேச்சுரலான கண்டிஷனர், நம்ம ஷாம்பூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணியிருப்போம். செம்பருத்தி இலை நம்ம முடியோட இளநரையை தடுத்து நம்ம முடியை நல்லா கருப்பாகவும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காகவும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய இளநரை பிரச்சனையை தடுத்து முடியை நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும், நமக்கு ஹேர் லாஸ் இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஈவனான ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெல்லிக்காவை நீங்கள் ஹேர் மாஸ்க்காக மட்டும் இல்லாமல் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கு வரும்போது நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம். நல்ல ஒரு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னையை நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஹேர் நிறைய அடர்த்தியாக வளரணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆசை தான். நான் போடுற மாஸ்க் எல்லாமே இருக்கட்டும், எல்லாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு ஹேர் மாஸ்க்குமே நான் யூஸ் பண்ணி பெனிஃபிட்டோ இல்லை ரிசல்ட் வராமல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலை. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஹேர் மாஸ்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, இந்த ஹேர் மாஸ்க்குக்கு இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாமா, இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்தா முடி வளருமா, முடி வளராதில்லை, இதை போய் சேர்க்குற, நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த முடி ரொம்ப அதிகமாக கொட்டுது, எனக்கு இந்த இன்க்ரீடியன்ட் சேரலை அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேருமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேரும். எனக்கெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு அவ்வளோ தூரம் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே என்னோடய ஹேருக்கு சேரும். அதே மாதிரி விசிபிளான ரிசல்ட், அதாவது ஹேர் க்ரோத்துமே கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் என்னோடய ஹேருக்கு. எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கு ஹெல்த் கண்டிஷன் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பிசிஓடியாக இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், நீங்கள் அயர்ன் கண்டென்ட் அதிகமாக எடுக்காதனால ஹீமோக்ளோபின் கம்மியாகி அனிமிக்காக இருக்கலாம், அதனால கூட முடி கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அதுக்கான ஹேர் க்ரோத் மீன்ஸ் அயர்ன் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமுமே பார்த்திங்கன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது தாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறையா பேர் ரொம்ப பேட் கமெண்ட்ஸில் திட்டவெல்லாம் செய்கிறீங்க. அதுக்கெல்லாம் எதுக்கு தான் நீங்கள் அப்படி திட்டுறீங்கன்னு எனக்கு தெரில. மேபி நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் சாரி. பட் தயவுசெய்து இந்த மாதிரி ரொம்ப திட்டியெல்லாம் பேட் கமெண்ட் போடாதீங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் 2 பக்கம் பிரிச்சுட்டு நல்லா சிக்க எடுத்ததுக்கப்புறமா ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேரோட லென்த்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறதுனால லோ போரோசிட்டிக்கு ரொம்ப லைட் வெயிட்டான ஹேர் மாஸ்க் தாங்க நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்ன ஆயிலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும், ஹேருக்கு என்ன ஆயில் லோ போரோசிட்டி இருக்கவங்க யூஸ் பண்ணணும்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டான ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஆல்மண்ட் ஆயில், ஆர்கன் ஆயில், ஜோஜோபா ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸ்
வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரில் நல்லா பெனிட்ரேட் ஆகி இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம மாய்ஸ்சரை நல்லா ரீட்டைன் பண்ணி சாஃப்ட் அண்ட் சில்கியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமான ஒரு விஷயங்க, எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது தான், ஹேர் மாஸ்க் நம்ம எவ்வளோ போட்டாலுமே அது 30% தான். மீதம் இருக்க 70% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இன்டேக் எடுத்துக்கோங்க. வீக்லி த்ரைஸ் வந்து கீரை, அதாவது முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ஃபிஷ் வந்து வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டேம்ப் வெட்டாக இருக்கும்போது எப்பவும் போல் ஆல்மண்ட் ஆயில் தான் வந்து 2 கையில் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கம் முடியிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்மண்ட் ஆயில் இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் இனிமேல் வந்து வீடியோஸ் போடுறதும் போடாததும் உங்கள் இது தாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சப்போஸ் நான் ஏதாவது வீடியோஸில் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் பொறுமையாக சொல்லுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹார்ஷாக பேசாதீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் வீடியோஸ் போடணுமா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் லோ போரசிட்டி வீடியோஸ் வராது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.